சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பாக 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தான மேலும் விவரம். வணக்கம் ஷாம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தின் அருகே இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பாக சம வேலை சம ஊதியம் என்ற திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி 20,000 இடைக்கால ஆசிரியர்களை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தற்பொழுது மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பது 2009 நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரே பதவி, ஒரே கல்வி தொகுதி, ஒரே பணி என அனைத்தும் இருந்த போதும் கடந்த கால ஆட்சியில் இருவேறு அடிப்படையில் ஊதியங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. தற்பொழுதைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என தெரிவித்த பிறகும் கூட திமுக ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் பிறகும் கூட தங்களது கோரிக்கை நிறைவேற்றவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். 8 நாள் உண்ணாவிரதம், 19 நாள் முற்றுகை போராட்டம் என அனைத்து வழிகளிலுமே போராட்டத்தை மேற்கொண்டும் அரசு தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு 620 ரூபாய் அடிப்படை ஊதியமாக வழங்கப்படுகிறது. அப்படி தங்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்க நிறைவேற்றாத பட்சத்தில் தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டமாக சிறைகளை நிறைப்பும் போராட்டமும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே தற்பொழுது மாபெரும் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.